சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோன்னா இங்கே இன்பம் இருக்கிறது, இங்கே நிம்மதி இருக்குது, சந்தோஷம் இருக்குது. இந்த உலகம் தரக்கூடாத அளவுக்கு சமாதானம் இங்கே இருக்கிறது அவருடைய வாசஸ்தலங்களில். தேவரீர் என்னோடு கூட வருகிறதுக்கு நான் எம்மாத்திரம் என்று நீங்கள் கேட்குறீங்களா? சொல்கிறாரு, உன்னை என்னுடைய துதியை சொல்லி வருவதற்காக நான் ஏற்படுத்தியிருக்கிறேன். அப்போ உன்னோடு கூட வராமல் நான் வேற யார் கூட போவேன்? ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையுடைய அத்தியந்த குறிக்கோள் அவரை துதிப்பது, அவரை ஆராதிப்பது. எது இருக்கோ எது இல்லையோ அவரை ஆராதிக்கிறேன், எது வாய்த்ததோ வாய்க்கவில்லையோ அவரை ஆராதிக்கிறேன், எதை பெற்றுக்கொண்டேனோ எதை இழந்தேனோ அவரை ஆராதிக்கிறேன். எவ்வளவு தூரமாய் என்னை அவர் நடத்தி கொண்டு வந்தார், இவ்வளவு தூரம் இதற்கும் மேலே அவர்தான் என்னை நடத்தி கொண்டு செல்ல வேண்டும். அவர்தான் என்னை சுமப்பவர், என்னை ஏந்துபவர், என்னை தப்பு வைப்பவர். இந்த பழைய ஏற்பாட்டில் வசனங்கள், ஒரு சில வசனங்களை படிக்கும் போது பயங்கரமாக இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறாரு? உன் பிதாக்கள் பாவம் செய்தார்கள், உன் பிதாக்களை பார்க்கிலும் நீ பாவம் செய்தாய், அதனால் உங்கள் எல்லாரையும் தூர தேசத்துக்கு துரத்தி விட போகிறேன். அங்கே நீங்கள் அந்நிய தேவர்களை இரவும் பகலும் சேவிப்பீங்க, அங்கே நான் உங்களுக்கு தயை செய்வதில்லை. இப்படி பேசின தேவன். அதெல்லாம் படிக்கும் போது பயமாக இருக்குது. என்னடா இது, தேவனுடைய பிரசனமே இல்லைன்னா நமக்கு எங்கேருந்து கானான் கிடைக்கும்? கானான்லேயே தேவனுடைய பிரசனம் இல்லைன்னா அது நரகமாய் மாறிவிடுமே அப்படின்னு பயப்படுறோம். ஆனால் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் ஒரே ஜீவ பலியான இயேசு கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டார். பலியிடப்பட்ட பிறகு நம்ம பிறந்திருக்கிறோம் இந்த உலகத்தில். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் இந்த பழைய ஏற்பாடு படிக்கும் போது, அதெல்லாம் படிக்கும் போது நான் நினைப்பேன், என்னப்பா இப்படி கொடூரமாக இருக்குது வசனங்களை, இதை நான் உட்கொண்டேனானால் நான் எப்படி வாழ்வேன்? நான் எப்படி உயிர் வாழ்வேன்? எனக்கு இந்த மாதிரி வசனங்கள் என் கண்ணில் காட்டினீங்கன்னா நான் அடுத்த நிமிஷம் நான் எப்படி உயிர் வாழ்வேன்? உம்முடைய பிரசனம் என்னோடு கூட இல்லையே அப்படின்னா ஆண்டவர் சொல்வார், மகளே இது சரித்திரம், மகளே இது சரித்திரம். எதற்கு இந்த சரித்திரம் எழுதப்பட்டிருக்கு? ஏன்னா இனி வருகிற காலங்களிலே நான் உன்னோடு பண்ண புதிய உடன்படிக்கையை நினைப்பூட்ட. ஹல்லேலூயா. அதை நீ விட்டுறாத. இதெல்லாம் படிக்கும் போது புதிய உடன்படிக்கை மறந்துடாத. நீ படிச்சுட்டு இருக்கிறது பழைய உடன்படிக்கை. அதனால தான் இந்த பைபிளை முழுசாக படிக்கணும். ஹல்லேலூயா. அதனால தான் பைபிளை முழுசாக படிக்கணும். எனக்கு எத்தனையோ பிரசங்கியார்கள் வெறும் பழைய ஏற்பாடை மட்டும் படிச்சுக்கிட்டு அதிலிருந்து எடுத்து 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 ஜனங்களை கொலை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஜனங்களோட வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, அடுத்தது என்ன நடக்க போகுது என்ற திகில் பயத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் என்னை இப்படி பண்ணிடுவாரா அப்படி பண்ணிடுவாரான்னு. ஆனால் கிருபையின் தேவன் புதிய உடன்படிக்கை உங்களோட கூடவும் என்னோடு கூடவும் செய்திருக்கிறார். அவர் கிருபையின் உடன்படிக்கை. கண்களை மூடி அவருக்கு நன்றி சொல்வோமா? அப்பா, எங்களை தூர தேசங்களுக்கு துரத்தி விடாமல் எங்களை சேகரித்து வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. எங்களை ஆண்டவரே மேற்கு கிழக்கு வடக்கு ஆண்டவரே எல்லா திசையிலிருந்தும் எங்களை கூட்டி கொண்டு வந்து ஒரே குடும்பமாக இங்கே வைத்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. அப்பா ராஜா, நீர் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறீர். யாக்கோபு போராடி பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை போராடாமலே எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. நன்றி 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 அப்பா, நன்றி ராஜா. யோசேப்பு தன்னை இழந்து தன்னை ஒடுக்கினவர்களுக்கு அடியிலே அடிமையாய் வாழ்ந்து வேலை செய்து அவன் உண்மையினாலே பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை தேவரீர் நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தகுதி இல்லாதவர்களுக்கு அவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். முழு உள்ளம் இயேசுவை பாடும், முழு ஆத்துமா இயேசுவை பாடும், முழு பலன் இயேசுவை பாடும். அவர் செய்த ஒரே சாக்ரிஃபைஸ், ஒரே பலியினாலே இன்றைக்கு நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உம்மை தேடி வந்திருக்கிறோம், உம்மை நாடி ஓடி வந்திருக்கிறோம்ப்பா. இந்த இடத்துல உம்முடைய பிரசன்னத்தில், எங்கள் தகப்பனுடைய பிரசன்னத்தில் நாங்கள் இளைப்பாற போகிறோம், நாங்கள் ஆராதிக்க போகிறோம், நாங்கள் மகிழ்ந்து களி கூற போகிறோம். எங்களுடைய சிறையிருப்பை திருப்பின தேவன், தடைகளை நீக்கி போடுகிறவர், எங்களுக்கு முன்பாக சென்று சிறையிருப்பை திருப்பி எங்களுக்கு எதிர்பார்த்த முடிவை கொடுத்த தேவன், உமக்கு நன்றி 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 என்று சொல்லி இந்த ஜெபத்தையும் ஆராதனையும் ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பின் பரமபிதாவே. ஆமேன். நாம் எழுந்து நிற்கக்கூடியவர்கள் எல்லாரும் எழுந்து நின்று நம்முடைய தேவாதி தேவனை, ஜீவனுள்ள தேவனை நாம் முழு உள்ளத்தோடு கூட நாம் பாடலாம். ஒருவேளை வெறும் மாம்சம் மட்டும் பாடினால் நம்முடைய சிந்தனைகள் வேறு எங்கோ இருக்கும். ஆனால்
பகலிலே நீர் கிருபையை கட்டளையிடுகிறீர், இரவிலே உம்மை பாடும் பாட்டு என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நம்மை அறியாமலேயே பாடல்கள் நம்முடைய எண்ணத்திலே போய்கொண்டே இருக்க வேண்டும். நம்மை அறியாமலே நாம் அவரோடு கூட சஞ்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். சங்கீதம் 42 நாம் பார்க்கிறோம், என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்கிற தேவன் என்று சொல்லி சங்கீதம் 49 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 42 சங்கீதத்திலே, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். தாவீது மிக இறுக்கமான சூழ்நிலையிலே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ ஏன் கலங்குகிறாய். நமக்கே நாம் பேசிக்கொள்ள வேண்டும். ஒருவேளை மற்றவர்கள் நமக்கு ஆறுதல் சொல்வார்கள் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆறுதலான வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து வராமல் இருக்கலாம். அதை குறித்து நாம் கலங்க வேண்டியதில்லை. நம்மை பார்த்தே நாம் நம் ஆத்துமாவை நோக்கி நாம் பேசிக்கொள்ள வேண்டும். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், நீ தேவனை நோக்கி காத்திரு. அதே போல 8வது வசனத்திலே பார்க்கிறோம், பகற்காலத்திலே தமது கிருபை கட்டளையிடுகிறீர், ராக்காலத்தில் அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுள்ள தேவனை நோக்கி நான் விண்ணப்பம் பண்ணுவேன். மறுபடியும் கடைசி வசனத்திலே, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் என்று சொல்லி தன்னைத்தானே தைரியப்படுத்திக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். 43வது அதிகாரத்திலும் 5வது வசனத்திலே சங்கீதக்காரன் அடிக்கடி தன்னுடைய ஆத்துமாவை அவர் தைரியப்படுத்திக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நேரத்திலே நம்முடைய இருதயத்தை நாம் தைரியப்படுத்திக் கொள்வோம். என் முழு உள்ளம் உம்மை பாடும், என்றென்றும் ஸ்தோத்திரிக்கும், அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். நன்மைகளை மாத்திரம் இந்த நேரத்திலே நினைத்துக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகளை தேவன் செய்திருக்கிறாரோ அவை எல்லாவற்றையும் நாம் நினைத்து அவருக்கு ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுத்தால் நம்முடைய வாயிலே முறுமுறுப்பு என்பது ஒருபோதும் அது வராது. ஆகவே முறுமுறுப்புகளை நீக்குவோம். இந்த பாடலை பாடி நம்முடைய தேவனை முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவரில் அன்பு கூர்ந்து நாம் அவரை தொழுது கொள்வோம், அவரை துதிப்போம். அவருக்கு நாம் உற்சாக பலிகளை நாம் செலுத்தலாம். ஸ்தோத்திர பலிகளை உற்சாகத்தோடு கூட நாம் இந்த நேரத்தில் செலுத்துவோம். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும், அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும், அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே, ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே, துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். நம்முடைய சிறகுகளாலே நம்மை மூடி பாதுகாப்பார். அவர் செட்டைகளின் கீழே நமக்கு அடைக்கலம் இருக்கிறது. வேடனின் கண்ணிக்கு நம்மை தப்பி காத்துக் கொள்கிறது. சங்கீதம் 91 நாம் வாசிக்கிறோம், அவர் நம்மை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்ப வைக்கிறது. சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார், வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அழைத்தார். நாம் எல்லாரும் சொல்லுவோம், சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார், வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அழைத்தார்.
ஸ்தோத்திரிக்க வேண்டும். தாழ்மை உள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். சொல்லுவோம். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசரேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசரேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றோ, போற்றிடும் என்னுள்ளம் என்றோ, துதித்திடும் என்னுள்ளம் என்றோ, போற்றிடும் என்னுள்ளம் என்றோ. நாம் அவரை முகமுகமாய் காணப்போகிறோம் நித்தியமா மோட்ச வீட்டிலே என்ற நம்பிக்கையினால் தான் நாம் இங்கு கூடியிருக்கிறோம். இல்லாவிட்டால் நாம் கூடியிருப்பது வீணாய் போய்விடும். பாவங்கள் இல்லை, பாரங்கள் இல்லை, பரலோக ராஜ்யத்திலே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. நாம் நித்தியமாய் அங்கு சந்தோஷமாய் நாம் வாழப்போகிறோம். வியாதி இல்லை, வறுமை இல்லை, ஒன்றுமே இல்லை, சாபங்கள் இல்லை. அந்த நம்பிக்கையோடு நாம் பாடுவோமா முகமுகமாக. நேசரை காண்பேன் நித்தியமாம் மோட்ச வீட்டிலே. முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமாம் மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமாம் மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசரேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசரேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றோ, போற்றிடும் என்னுள்ளம் என்றோ, துதித்திடும் என்னுள்ளம் என்றோ, போற்றிடும் என்னுள்ளம் என்றோ, துதித்திடும் என்னுள்ளம் என்றோ, போற்றிடும் என்னுள்ளம் என்றோ, துதித்திடும் என்னுள்ளம் என்றோ, போற்றிடும் என்னுள்ளம் என்றோ. துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும் என்று சொல்லி நாம் பாடின வண்ணமாய் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் அநேக நன்மைகளை அவர் செய்திருக்கிறார் என்று 103வது சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் தேவனை மறக்கக்கூடாது, அவருடைய நன்மைகளை நாம் மறக்கக்கூடாது. அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன், கண்மணி போல நம்மை காக்கிற தேவன். அவர் சிறகுகளின் கீழே நம்மை வைத்து மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுகிற தேவன், உள்ளங்கைகளிலே வரைந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிற தேவன். ஆகவே நீ கலங்கிடாதே, நீ திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கொண்டு பயந்திடாதே. எதற்காக இப்பொழுது நாம் பயப்பட்டு கொண்டிருக்கிறோம்? நம்முடைய எதிர்காலத்தை நினைத்தா, அல்லது நடந்து முடிந்ததை குறித்தா எதையாவது நினைத்து நாம் கலங்கி கொண்டிருப்போமானால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாம் பயந்த காரியங்களினால் இன்றைக்கு ஒன்றும் நடக்கவில்லை. எல்லாம் நன்மைக்காகவே அவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அருமையாய் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நாம் நினைப்பதற்கு மேலாக நம்மை நடத்தி இருக்கிறார். ஏனென்றால் நாம் அவரை நம்பி இருக்கிறபடினாலே. ஆகவே கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கொண்டு பயப்படாதே. கர்த்தர் கரம் உனக்கு உண்டு
செய்வேன் என்ற வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன். அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். நாம் போகும் பாதையை அவர் அறிந்திருக்கிறார். அவர் சோதித்த பின் நாம் சுத்த பொன்னாய் நாம் விளங்கும்படியாய் நம்மை உருவேற்படுத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து நாம் சொல்லலாமா? கலங்கிடாதே, நீ திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கொண்டு பயந்திடாதே. நாம் சொல்லலாம், தைரியமாய் சொல்லலாம். கர்த்தர் கரம் பலத்த கரம். அவருடைய பலத்த புயம் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது, பராக்கிரமம் செய்கிறதாய் காணப்படுகிறது. நம்முடைய கரத்தை பிடித்து நீ பயப்படாதே என்று சொல்லுகிற நம்முடைய அன்பான தேவன் நமக்கு இருக்கிறார். இரக்கமுள்ள தேவன் நமக்கு இருக்கிறபடினாலே நாம் எதற்கும் கலங்க வேண்டாம். நமக்கு ஒன்றும் நடக்காது. தகப்பனே, இந்த நேரத்தில் ஆத்துமாவை கொள்கிறவர்களுக்கு மாத்திரம் நாம் பயப்பட வேண்டியதாக இருக்கிறது. சரீரத்தை கொள்கிறவர்களுக்கு நாம் பயப்பட வேண்டாம். எதற்கும் நாம் பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் என்னோடு இருக்கிறார். நாம் சொல்லலாமா? கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஒருவரை ஒருவர் பார்த்து பேசும் பொழுது நாம் அவர்களை சோர்வடை வைக்கிற வார்த்தைகளை நாம் பேசாமல் தைரியப்படுத்துகிற வார்த்தைகளை நாம் சொல்லலாம். கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கொண்டு பயந்திடாதே என்று சொல்லி நாம் இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம், வருகிற மாதம் முழுவதும், நம் வாழ்க்கை முழுவதும் நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, நம்முடைய கிருபை என்றைக்கும் உள்ளது. நம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாமல் இருப்பீராக. கர்த்தாவே, என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும். நம்முடைய வலது கரம் என்னோடு இருந்து தீங்கை என்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். ஆம் தகப்பனே, நாங்கள் கனம் பெற்றவர்களாய் நாங்கள் வாழ்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா? ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். நாம் ஸ்தோத்திரித்தது மிகவும் கொஞ்சம் தான்.
எப்பொழுதும் வீட்டிற்கு போனாலும் வழியிலும் நாம் துதித்து கொண்டே இருப்போம், ஸ்தோத்திரித்து கொண்டே இருப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இரண்டு கரங்களையும் கூப்பி நாம் அந்த தேவாதி தேவன் ராஜாதி ராஜனை நாம் பணிந்து கொள்ளலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கொண்டு பயந்திடாதே. அடுத்ததாக சங்கீதம் 146 நாம் மாறி மாறி நாம் வாசிப்போம். சங்கீதம் 146 சங்கீதம். சகோதரி மர்லின் சுஜா முன்பாக வந்து இந்த சங்கீதத்தை வாசிக்கும்படியாக நான் கேட்கிறேன். சங்கீதம் 146. சங்கீதம் 146. அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரரை நம்பாதேயுங்கள். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவனாகிய தலைமுறையாக ராஜரிகம் பண்ணுகிறார். அல்லேலூயா, ஆமென். பேசுகிற தெய்வம் பேசிக்கொண்டே தான் இருப்பார். நம்முடைய கண்களுக்கு முன்பாக அவர் வந்து நிற்காவிட்டாலும் அவருடைய ஜீவ வார்த்தையை கொண்டு அவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறவர். தேவன் பேசும்போது அவர்தான் பேசுகிறார் என்பதை நாம் மறுக்க முடியாத அளவிற்கு, தெளிவாய் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல ஒன்று ஊக்குவிக்கத்தக்கதாக, இல்லையென்றால் நம்மை வழிநடத்தத்தக்கதாக, பாதை காட்டத்தக்கதாக, ஆலோசனை கொடுக்கக்கூடியதாக, எச்சரிக்கக்கூடியதாக வெளிப்பட்டு கொண்டே தான் இருக்கும். அந்த வார்த்தைகளை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு நாம் பாக்கியமுள்ள ஜனங்களாய் இருப்பதற்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் நம்மை ரட்சித்தார், நம் பாவங்களை மன்னித்தார், நம்மை பரிசுத்தமாக்கினார், அவருடைய ஸ்வீகார பிள்ளைகளாக நம்மை சொந்தமாக்கி கொண்டார். ஆதலால் அவருடைய ஆத்துமா நமக்காக போராடுகிறது. நம்மை சரியான பாதையிலே வழிநடத்துவதற்கு அவருடைய ஆத்துமா நம்மோடு போராடுகிறது. பெருவெள்ளத்தாலே மனிதனை தேவன் அழிப்பதற்கு முன்பாக அவர் சொன்ன பரிதாபமான வார்த்தை என்ன தெரியுமா? இனிமேல் என் ஆத்துமா என் மனிதனோடு, இந்த மனிதரோடு போராடுவதில்லை. போராடி 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 ஓய்ந்து போனார். பேசி 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 ஓய்ந்து போனார். ஆனால் அவருடைய ஜனங்களோ அவருடைய ஜீவ வார்த்தைகளை கேட்பதற்கு ஆயத்தமாக இல்லை. அவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், அவர்கள் இருதய கடினம் உள்ளவர்கள். தேவனுடைய வார்த்தை என்றும் அறிந்தும் கூட அதை அவர்கள் நிராகரித்தவர்கள், மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்கள். நாங்கள் எகிப்திலே அந்த பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து இறைச்சியை நாங்கள் சந்தோஷமாய் சாப்பிட்டு கொண்டிருந்த நாட்கள் எங்கே என்று கேட்டவர்கள். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக வரவழைக்கிறவர் தேவன் ஒருவர் தான். ஆனால் இவர்களோ இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல பேசினார்கள், நடக்காதவைகளை நடந்ததைப் போல பேசினார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய சுயம். தேவன் மனிதனை உருவாக்கின போது அவருடைய சாயலிலே, அவருடைய ரூபத்திலே உருவாக்கினார். அவன் தேவனுடைய புத்திரனாய் இருக்க வேண்டும் என்று தான் விரும்பினார். ஆனால் அவனுக்குள் ஒரு சுய சித்தத்தையும் கர்த்தர் உருவாக்கி, அந்த சுய சித்தத்தை தேவ சித்தத்திற்கு கீழாக அவன் கொண்டு வருவான் என்று விசுவாசித்தார், நம்பினார்.
ஆனால் அவன் சுய சித்தத்தின்படி ஜீவ விருட்சத்தை தெரிந்து கொள்ளாமல் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை தெரிந்து கொண்டான். அதனுடைய விளைவாக வந்தது என்ன? பாவம். பாவம் வந்தபோது பாவம் வந்தது, சாபம் வந்தது, தரித்திரம் வந்தது. தேவ பிரசன்னத்தை விட்டு விரட்டப்பட்டான், துரத்தப்பட்டான். பரிசுத்த வேதாகமம் 2 விஷயமும் சொல்லுது. அனுப்பி விடப்பட்டார்கள், துரத்தி விடப்பட்டார்கள். அனுப்பினார்கள், அவன் போல் அங்கேயே நின்றுட்டு இருந்தான். துரத்தி விடப்பட்டார்கள். தேவனோடு இருந்த உறவு துண்டிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது என்ன தெரியுமா? வியாதி, பலவீனங்கள். மண் கனியை கொடுப்பதற்கு பதிலாக முட்களையும் துறிஞ்சலையும் கொடுத்தது. வியர்வை சிந்தி சம்பாதிக்க வேண்டிய நிலைமை. அவனுடைய வாழ்க்கை பரிதாபமாய் போனது. 2 பிள்ளைகள் பெற்றெடுத்தாங்க. ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளையை கொலை செய்தான். பாவத்தின் விளைவு சாபம், சாபத்தின் விளைவு நரகம். அருமையான தெய்வ ஜனமே, இந்த காலை நேரத்திலே பேசுகிற தெய்வத்திற்கு செவி கொடுக்கும்படிக்கு நம்முடைய இதயங்களை கர்த்தர் அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் திருப்புவாராக. செவி தின உள்ளவர்களாக நாம் காணப்படும்படி தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஆமீன். சங்கீதங்களின் புத்தகம் 78வது சங்கீதம். 78வது சங்கீதம் அருமையான ஒரு சங்கீதம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சங்கீதம், பெரிய சங்கீதம். நம்ம பெரிய சங்கீதங்களை போடுகிறது இல்லை, ஏன்னா நிறைய படிக்கணுன்றதுனால சின்ன சின்ன சங்கீதங்களை தான் தெரிந்து கொண்டு நம்ம போடுகிறோம். இதிலிருந்து சில வார்த்தைகளை இன்றைக்கு நாம் சுருக்கமாய் பார்க்க போகிறோம். ஆசாப் எழுதின மஸ்கீல் என்னும் போதக சங்கீதம். போதக சங்கீதம், போதக சங்கீதம் என்றால் போதிக்கிற சங்கீதம். முதலாவது ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், சேர்ந்து வாசிப்போம். முதலாவது வசனம், என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். பேசுகிற தெய்வம் இதை தான் சொல்றார். என் உபதேசத்தை கேளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், கீழ்ப்படியுங்கள். என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவியை சாயுங்கள், ஒப்புக்கொடுங்கள். வனாந்தரத்திலே தேவ வசனத்தை கேட்காமல், தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் ஜனங்கள் முரண்டு பண்ணினார்கள். அவருடைய வார்த்தையை அவர்கள் கேட்பதற்கு ஆயத்தமாய் இல்லை. தேவனுடைய வார்த்தையை அரோசிகப்படுத்தினார்கள். அதனால அவருடைய சவங்கள் அந்த வனாந்தரத்திலே விழுந்தது. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு போன 6 லட்சம் புருஷர்னு சொன்னா ஒரு 18-20 வயசுக்கு மேல இருக்கவங்க, அவர்களில் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள பிரவேசித்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 2 லட்சம் பேர். மற்றவர்களுடைய சவங்கள் எல்லாம் வனாந்திரத்தில் விழுந்தது. மற்றவங்க பிரவேசத்தை யார்? அந்த 18 வயசுக்கு கீழே இருந்தவங்க. எகிப்திலிருந்து புறப்படும் போது 18 வயசுக்கு கீழே இருந்த அவர்கள், அவருடைய பிள்ளைகள் தான் உள்ள சுதந்திரவாளிகளானார்களுடைய. புருஷர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் இந்த 40 வருஷம் அவர்கள் வனாந்திரத்திலே அலைந்த போது அவருடைய சவங்கள் அந்த வனாந்திரத்தில் விழுந்து போயிட்டு, பரிதாபமான ஒரு ஸ்டோரி, பேத்தட்டிக் ஸ்டோரி. 6 லட்சம் பேர் புறப்படுறாங்க, புருஷர்கள் புறப்படுறாங்க, 2 பேர் தான் உள்ள போனாங்க. அதுல இன்னும் வேதனை என்னன்னா, அவர்களை வழிநடத்தி கொண்டு போன மோசையும் உள்ளே போகவில்லை. நம்முடைய நோக்கம் என்னதான் வாழ்க்கையில்? நாம் எதுக்காக ஆண்டவரை வணங்கி கொண்டிருக்கிறோம், ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறோம்? எதுக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று பேர் சூட்டப்பட்டிருக்கிறோம்? எதுக்காக தான் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நம்மை அழைத்துக் கொள்கிறோம்? எதுக்கு தேவாலயத்துக்கு வரோம்? எதுக்கு வேதாகத்தை படிக்கிறோம்? எதுக்காக ஜெபம் பண்ணுறோம்? எதுக்காக காணிக்கை கொடுக்குறோம்? நோக்கம் என்ன? நோக்கம் என்ன தெரியுமா? எப்படியாகிலும் இந்த உலக வாழ்க்கையை விட்டு நான் போகும்போது பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நான் போயிடணும், நான் நரகத்துக்கு போகக்கூடாது. சாய்ஸே எனக்கு கிடையாது. ஒன்று இது இல்லைன்னா இது, நடுவில் எதுவுமே இல்லை. ஆண்டவரே, நடுவில் ஏதாவது ஒரு வனாந்திரத்துக்கு என்னை கொண்டு போய் வச்சுக்கோங்க, இதுவும் வேண்டாம் அதுவும் வேண்டாம். சாய்ஸே கிடையாது. ஒன்று இது இல்லைன்னா இது. ஏதாவது ஒன்றுக்கு உண்மையாயிரு, ஏதாவது ஒன்றை பற்றி பிடித்துக்கொள். ஆண்டவர் சொல்கிறார், நீ ஒன்று அனலாயிரு, இல்லைன்னா குளிராயிரு, இல்லைன்னா என் வாயில் நின்று உன்னை நான் உமிழ்ந்து போடுவேன். நீ அனலும் அல்ல குளிரும் அல்ல. அனல் மாதிரி இருக்கு. அனலான்னு பார்த்தா இல்லை குளிர், குளிரான்னு பார்த்தா இல்லை அனல். ஒன்று இது இல்லைன்னா இது, ஏதாவது ஒன்றில் நிலைத்திரு. என்னுடைய நாமத்துக்கு வைராக்கியமாயிரு.
யார்கிட்டையும் என்னை விட்டு கொடுக்காத, என் பெயரை விட்டு கொடுக்காத, என்னுடைய அன்பை விட்டு கொடுக்காத, என்னுடைய நாமத்துக்கு வைராக்கியமாய் நில். கர்த்தர் சொல்கிறார், என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைப்பொருட்களையும் நான் வெளிப்படுத்துவேன். உவமைகள் என்று சொன்னால் ஒரு கதையை சொல்லி ஒரு கருத்தை விளக்குவது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைய உவமை சொன்னார். ஒரு ஆடு காணாம பண்ணி போனதை பற்றி சொன்னார். 3 தாலந்துகளை பற்றி சொன்னார். ஒரு கருத்தை புரிய வைப்பதற்காக ஒரு கதையை சொல்லி அதை விளக்கினார். அவங்க கிட்ட வந்து கேட்டாங்க, நீங்க ஏன் ஓமைகளால் பேசுறீங்க, ஏன் நேராக பேச தெரியாது அவங்களுக்குன்னு கேட்டாங்க. அவர்கிட்டயே போய் கேட்டாங்க, நீங்க ஏன் ஓமைகளால் பேசுறீங்க. அவர் சொன்னாரு, எல்லாரும் புரிந்து கொள்ளணும், எல்லாருக்கும் தெரியணும், எல்லாரும் அதை யூகிக்கக்கூடிய அளவுக்கு இல்லாதபடிக்கு விளக்கத்தக்க அளவுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நான் மறைப்பொருட்களையும் நான் ஓமைகளால் வெளிப்படுத்துகிறேன். பேசுகிற தெய்வம் பேசிக்கொண்டே தான் இருப்பார். திரும்ப திரும்ப பேசுவார், திரும்ப திரும்ப பேசுவார், ஓமைகளால் பேசுவார், மறைப்பொருட்களால் பேசுவார். 3வது வசனம் சத்தமாக வாசிப்போம். அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிள்ளைகள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். நம்மோடு தேவன் பேசுகிறார், அவருடைய வார்த்தையை வாசிக்கும் போது பேசுகிறார், ஒரு தேவ செய்தியை கேட்கும்போது பேசுகிறார், ஒரு பாட்டின் மூலமாய் பேசுகிறார், ஒரு ஆட்டோவில் போகிற பின்னால் எழுதியிருக்கிற வசனத்தின் மூலமாய் பேசுகிறார், பிதாக்களின் மூலமாய் பேசுகிறார், பாலகர் வாயிலாயும் அவர் பேசுவார். பாலகர் வாயிலே இருந்து கூட கர்த்தர் பேசுவார். அந்த பிள்ளைகள் பேசும்போது, குழந்தைகள் பேசும்போது நம்முடைய உள்ளம் தொடப்படும். நமக்கு தெரியும் யார் பேசுகிறான்னு. பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போம். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தினார், இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்தார். அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படிக்கு நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். பிதாக்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். உபாகமத்தில் எழுதும்போது என்ன சொல்கிறார்? அதை உன்னுடைய நெற்றியின் நடுவிலே வரைந்து கொள், அதை உன் கைகளிலே அடையாளமாய் கட்டிக்கொள், அதை உன் இருதய பலகைகளிலே எழுதிக்கொள், காலையிலும் மாலையிலும் மத்தியானமும் அதை குறித்து பேசு, தியானி. ஏனென்றால் அந்த வார்த்தைகளை கேட்டு உன் பிள்ளைகள் சீரடையட்டும், உன் பிள்ளைகள் சரியான பாதையிலே நடக்கட்டும். அதனால் ஜீவ வார்த்தையை பேசுவதற்கு அஞ்சாதே, தயங்காதே. பெற்றோருக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பு. பிள்ளைகளுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியாரும் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கு தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறக்காமல் அவர் கற்பனைகளை கை கொண்டிருக்கும்படிக்கு இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடி அவர்களை கட்டளையிட்டார். என்ன ப்ராப்ளம்? 2 ப்ராப்ளம் சொல்கிறாரு. இருதயம் இன்னும் செவ்வையாகவில்லை, இருதயம் இன்னும் கலங்கத்தில் இருக்கிறது, கலக்கத்தில் இருக்கிறது, களங்கத்தில் இருக்கிறது. 2வது, அவர்கள் தேவனை இன்னும் உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ளவில்லை. பேர் ஆண்டவருடைய நாமத்தில் தான் இருக்குது, பேர் கிறிஸ்தவ பேர் தான், படிக்கிறது பைபிள் தான், ஆனால் தேவனை இன்னும் உறுதியாய் பற்றி கொள்ளவில்லை. அதனால் பாதைகள் தாறுமாறாய் போகிறது. 10வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கை கொள்ளவில்லை, அவருடைய கட்டளைகளின்படி நடக்க சம்மதிக்கவில்லை, அவர் செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார். எவ்வளோ அற்புதம் செஞ்சாருங்க, அதெல்லாம் மறந்துட்டாங்க. தேவனை விட்டு கொடுத்துட்டாங்க. ஆகாரம் கொடுத்த தேவனை மறந்தார்கள், ஜீவனை கொடுத்த தேவனை மறந்தார்கள், ரத்தம் சிந்தி மீட்ட தேவனை மறந்தார்கள், நம்மை பரிசுத்தமாக்கின அவருடைய உடன்படிக்கையை மறந்தார்கள். தகுதி இல்லாத நம்மை, ஒன்றுமில்லாத நம்மை பிள்ளைகளாய் சுவீகரித்து கொண்டார், மறந்தாங்க. கிருபையாய் அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் மறந்தாங்க.
அருமையான தெய்வஜனமே, ஆண்டவர் ஒரு அடி போட்டால் என்ன நடக்கும்? ஒரே ஒரு அடி போட்டால் என்ன நடக்கும்? யோசித்து பாருங்க. ஒரு அடி போடுறதுக்கு அவருக்கு உரிமை இல்லையா? ஆனால் எவ்வளவு கிருபையா பேசுறாரு. மகனே மகளே, மகனே மகளே, மகனே மகளே, மகனே மகளே. கிருபை, இரக்கம், தயவு, மனதிற்கம், அன்பு. அவர் இறங்கி வந்து பேசுறார் நம்ம கூட. அடிக்கடி உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறது ஓசியா 2வது அதிகாரம். வனாந்திரத்திலே அவளை நான் கூட்டிக் கொண்டு போய் நயம் காட்டி பேசி அவள்கிட்ட இருந்து பறித்து கொண்ட எல்லாவற்றையும் அவளுக்கு திரும்ப கொடுப்பேன். எப்படிப்பட்ட அன்பு! அடித்து சுக்கு நூற கிழிச்சு தூக்கி போட்டுட்டு ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போதே 2 பேரையும் சங்கரித்து விட்டு ஒரு புதிய ஆதாமையும் ஒரு புதிய ஏவாளையும் உருவாக்க அவரால் முடியாதா? உருவாக்கலையே. அவருடைய ஆத்மா தலைமுறை தலைமுறையா அந்த ஆதாம் ஏவாளுடைய சந்ததிகளோடு இன்றைய வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறதே. இன்றைக்கும் அவருடைய இதயம் எவ்வளவு துக்கப்பட்டாலும் அவர் ஒரு மாற்றத்தை காணும்படிக்கு பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறாரே. அடிக்கடி நம்ம சொல்றோம், நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. போட்டிருந்தா ஒரு போடு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆனா இன்னும் கிருபையா இருக்கிறார், இன்னும் இரக்கமா இருக்கிறார், இன்னும் தயவா இருக்கிறார், இன்னும் எதிர்பார்க்கிறார். என் மகன் எனக்கு உண்மையா இருப்பான், என் மகன் எனக்கு உண்மையா இருப்பா. அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கை கொள்ளவில்லை, அவருடைய கட்டளைகளின்படி நடக்க சம்மதிக்கவில்லை. அவருடைய செய்கைகளையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். ஆனால் அவர்கள் பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்திலே சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை செய்தார். கடலை பிளந்தார், அதை கடக்க பண்ணினார். ஜலத்தை குவியலாய் நிற்கும்படி செய்தார். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம், வெளிச்சத்தினால் வழிநடத்தினார். வனாந்திரத்திலே கண்மலைகளை பிளந்தார். மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். இவ்வளவு செஞ்சாருங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபம் மூட்டினார்கள். நாம் பாவம் செய்யும்போது தேவனுக்கு கோபம் வருகிறது. அவருடைய கோபத்துக்கு முன்னால் யாராவது நிற்க முடியுமா? ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாக இருக்குமே என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது எபிரேயர்ல. அவர்கள் கோபம் மூட்டினார்கள். தங்கள் இச்சைகளுக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயங்களில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். தங்கள் இருதயத்திற்கு ஏற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயங்களில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். இச்சை, அன்பு வேற, இச்சை வேற. அன்பு என்கின்றது பரிசுத்தமானது, நிரந்தரமானது. இச்சை என்பது அப்பப்போ அனுபவிச்சுக்கோ. தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, அவருடைய ப்ராப்ளம் அன்பு கிடையாது, அவருடைய ப்ராப்ளம் இச்சை. இச்சைக்கேற்ற போதனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் உள்ள தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசினார்கள். தேவன் வனாந்திரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? இதோ அவர் கண்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு அதிகமாய் புரண்டு வந்து நதிகள் புரண்டு வந்து அவர் அப்பத்தையும் கொடுக்க கூடுமோ? தம்முடைய ஜனங்களுக்கு மாம்சத்தை ஆயத்தப்படுத்துவாரோன்னு அவரையே கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். அவர் இப்படி பண்ணுவாரா, அப்படி பண்ணிடுவாரா, அவரால் முடியுமா, செய்வாரா? ஒரு எறும்பு ஒரு யானைக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சிச்சான். ஏன்னா யானை நடந்து போகும்போது அந்த புழுதி அடிக்குது இல்லையா, அந்த புழுதி அடிக்கும்போது அந்த எறும்பு கண்ணிலெல்லாம் மண் விழுந்துருச்சு. உடனே இந்த எறும்புக்கு கோவம் வந்துருச்சு. இந்த யானைக்கு நான் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க போகிறேன். யானை படுத்துருந்துச்சு. உடனே போச்சு, யானையுடைய பின்னால் போய் அதோடைய வால் வழியாக அப்படியே மேலே ஏறி அப்படியே முதுகு வழியாக வந்துச்சு. முதுகு வழியாக மேலே ஏறி அப்படியே வந்துச்சு, காதுகிட்ட வந்துச்சு. காதுகிட்ட வந்து அது சொல்லிச்சு, யார்கிட்ட விளையாடுற தெரியுமா நீ அப்படின்ச்சு. அந்த நேரம் பார்த்து அந்த யானை என்ன பண்ணிச்சு, காதை இப்படி ஒரு அடி அடிச்சிச்சு.
அந்த எறும்பு எங்கேயோ போய் விழுந்துச்சு. யார்கிட்ட மோதிரம்? யார்கிட்ட? யோனாவை பற்றி சொன்னேன். ஆண்டவர் கேட்கிறார், நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதா, நான் மரண பரியந்தம் எரிச்சலாக இருக்கிறது நல்லதுதான். நம்முடைய சில நேரத்தில் ஆசை இச்சைகள் நிறைவேறாத போது அவர் மேலேயே நமக்கு கோபம் வருது. என்ன ஆண்டவரே, என்ன இப்படி வந்து நிற்கிறீங்களே? பாலாம் கேட்டிருப்பாரா? உருவின பட்டயத்தோட தேவதூதனானவர் வழியில் நின்ன போது பாலாம் கேட்டிருப்பாரா? என்ன ஆண்டவரே நடுவில் வந்து நிற்கிறீங்க, யார்கிட்ட? அருமையான தெய்வஜனமே, தெண்டனிட்டு பணிந்து தரையில் விழுந்து கண்ணீர் விட்டு கதறி மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பண்ணிட்டேன், உங்கள் விரோதமாக பேசிட்டேன், உமக்கு விரோதமாக நான் கேட்குறேன். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. என்னுடைய கிறிஸ்தவ ஐடென்டிட்டியை நான் வெளிப்படுத்தலை. நான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்கிறத நான் அந்த சூழ்நிலையில் நான் வெளிப்படுத்தலை. நான் கர்த்தருடைய பிள்ளைங்கிறதையே சொல்லலை. கர்த்தரை அறியாதவர்களிடத்தில் கூட நான் கர்த்தர் என்று சொல்லலை. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலை. நான் அப்படி பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக என்னை கர்த்தர் காப்பாற்றி இருப்பார். அவருடைய நாமத்தை நான் உச்சரிக்க மறந்திருந்தேன், ஆனால் அது என் மேலே விழுந்த பெரிய பழி. ஆனால் ஆண்டவருடைய நாமத்தை நான் உச்சரிந்தேன், நான் ஆண்டவருக்கு நான் உண்மையாக இருப்பேன், வைராக்கியமாக இருப்பேன்னு நான் நின்றிருந்தேன்னா அவர் என்னை காப்பாற்றியிருப்பார். கண்டிப்பாக அவர் என்னை கைவிட்டிருக்க மாட்டார். அவர் எனக்காக வழக்காடி இருப்பார். அவர் எனக்காக யுத்தம் செய்திருப்பார். நான் போகிற பாதையிலே என் கால்களை அவர் சங்கிலிகளினால் கட்டியிருப்பார். என் மனம் போகிற போக்கில் என்னை போக அனுமதித்திருக்க மாட்டார், இடைப்பட்டிருப்பார். உருவின பட்டயத்தோடு தேவதூதன் கண்களுக்கு முன்பாக நின்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தெண்டனித்து பணிந்து கண்ணீர் விட்டு கதறி, அது எவ்வளவு பெரிய விஷயமா நமக்கு இருந்திருந்தாலும், அது எவ்வளவு நமக்கு பெரிய லாபகரமாய் தோன்றியிருந்தாலும், எவ்வளவு நமக்கு அது எதிர்காலத்துக்கு ரொம்ப பெரிய விஷயம்னு தோன்றியிருந்தாலும், தேவதூதனானவர் உருவின பட்டயத்தோடு முன்பாக நிற்கிறார் என்பதை பார்த்துவிட்டா கண்ணீர் விட்டு கதறி மனம் வருந்தி மனம் திருந்தி கர்த்தருக்காக வாழ வேண்டும். கர்த்தருக்காக வாழ வேண்டும். ஜனங்கள் கேட்டாங்க, அப்பத்தை கொடுப்பாரா அவரு? போஜன பந்தி ஆயத்தப்படுத்த முடியுமா? மாம்சத்தை ஆயத்தப்படுத்துவாரா? யாரை பார்த்து? அண்டசராசனத்தின் அதிபதியை பார்த்து, எல்லாவற்றையும் உருவாக்கி நாமம் தரித்தவரை பார்த்து. அதனால என்ன நடந்ததா? 21வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி பற்றி எரிந்தது, இஸ்ரேலுக்கு விரோதமாய் கோபம் உண்டது. அருமையான தேவஜனமே, தேவ சித்தத்துக்கு விரோதமாக நம்ம போகும்போது அக்கினி பற்றி எரியும். தேவனுடைய கோபம் மூண்டா அது ரொம்ப பயங்கரமான விஷயம். நம்ம நினைப்போம் சாதிச்சிடலான்னு, நம்ம நினைப்போம் தாண்டி போயிடலான்னு, நம்ம நினைப்போம் இதில் நமக்கு லாபம் சம்பாதிச்சிடலான்னு, நம்ம நினைப்போம் நான் நினைச்சதை நான் செய்து முடித்து விடுவேன் என்று சொல்லி. ஆனால் அவருடைய கோபம் பற்றி எரிந்தால் அக்கினி பற்றி எரியும். எவ்வளவு கிருபை பாருங்க. 22வது வசனம், 23வது வசனம், 24வது வசனம். அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். ஒரு பெரிய பாடகி இருந்தாங்க, அவங்க பேரை நான் சொல்ல விரும்பல. செக்குலர் வேர்ல்டில் ஒரு பாடகி இருந்தாங்க. நல்லா பாடுவாங்க, ரொம்ப அழகாக பாடுவாங்க. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு குரல், நான் ரொம்ப ரசித்து கேட்கிற ஒரு குரல். அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் ஒரு உதாரணமாக நான் சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்த காலத்தில் ஆண்டவர் அவர்களை அதிகமாக ஆசீர்வதித்தார். நல்ல குரல் வளத்தை கொடுத்தார். யூனிக் வாய்ஸ்,
சபையில், தேவ சபையிலே பாடிக்கொண்டிருந்தாங்க. வர்ஷிப் நடத்தும்போது கூட நின்று பாடிக்கொண்டிருந்தாங்க. ஆனால் அவர்களுடைய குரல் வளத்தை பார்த்து விட்டு என்னன்னா எல்லாம் பாராட்ட ஆரம்பித்தாங்க. எல்லாம் அவங்கள தூக்கி வச்சு புகழ ஆரம்பித்தாங்க. இந்த குரல் வளத்தை கேட்ட யாரோ ஒருத்தர் அவங்கள ஒரு நாள் ஒரு மேடைக்கு, வேற ஒரு மேடைக்கு கூட்டிகிட்டு போய், இங்கே ஒரு நீங்கள் பாடல் பாடுவீங்களான்னு சொன்னாங்க. அங்கே போய் அவங்க பாடினாங்க. எல்லாரும் அமோகமாக ஆமோதிச்சாங்க. எல்லாரும் கரங்களை தட்டினாங்க. அது ஒரு ஆர்டினரி பாடல், ஒரு சாதாரணமான பாடல். இந்த ஸ்டேஜை விட்டு அந்த ஸ்டேஜுக்கு போய் பாடினாங்க. அந்த ஸ்டேஜில் அவங்க பாடின பாட்டுகளை பார்த்து சினிமா துறையில் இருக்கவங்க என்ன பண்ணாங்க, அவங்கள அவங்க இன்வைட் பண்ணாங்க. நீங்கள் இந்த பாட்டை பாடணும், அந்த பாட்டை பாடணும். என்ன நடந்தது தெரியுமா? தேவாலயத்தில் பாடிக்கொண்டிருந்த அந்த குரல் ஒரு ஸ்டேஜ் தாண்டி போய் செக்குலார் பாட்டுகளை பாடி, அதுக்கப்புறம் அந்த குரல் பணத்துக்காகவும் பேருக்காகவும் சினிமாவில் போய் ஸ்டேஜில் நின்று சினிமா பாடல்களை பாட ஆரம்பித்தார்கள். இப்படி பாடும்போது அவங்களுக்கு நிறைய பணம் கிடைச்சது. நல்ல கவனிங்க, இது எப்படி நடக்குதுன்னு நல்லா பாருங்கள், நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. அவங்க நல்ல லீனாக அழகாக தோற்றத்தோட சர்ச்சில் நின்று பாடிக்கொண்டிருக்கிற அந்த ஒரு உருவம், அவர்கள் நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே என்னாச்சுன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய ஷூட்டிங், நிறையா சாப்பிட்டு, நான் அங்கே போகணும், சாப்பிடணும், இங்கே சாப்பிடணும், ஹெல்த்தை பார்த்துக்க முடியல. உடம்பு பெருசாயிடுச்சு, வெயிட் வந்துருச்சு. இப்போ எங்கே பாடிட்டு இருக்காங்க? ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஷூட்டிங்கில் சினிமாவுக்கு பாடிட்டு இருக்காங்க. உடம்பு பெருசாயிடுச்சு. இப்போ அந்த உடம்பை குறைக்கணும். அதுக்காக என்ன பண்ணாங்க தெரியுங்களா? நிறைய டேப்லெட்ஸ் சாப்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சில எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணணும். அதுக்கெல்லாம் கரெக்டாக ஜிம்முக்கு போய் எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணணும், அதெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க சாப்பாட்டை குறைக்கணும்னு சொன்னார் டாக்டர். நீங்கள் ரொம்ப சாப்பிட்றீங்க, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றீங்க, போகிற இடத்துலலாம் அப்படி சாப்பிடக்கூடாது, குறைக்கணும். சாப்பாட்டை குறைச்சாங்க. சாப்பாட்டை குறைச்சி கடைசியில் ஒரு நாள் என்ன நடந்தது தெரியுமா? புகழின் உச்சாணியிலே அவர்கள் இருந்தபோது, ஒரு பாட்டு பாடுவதற்கு கோடியாய் சம்பாதித்து கொண்டிருந்த காலத்தில் அவர்களுக்கு சாப்பிட முடியாமல் போனது. சாதாரணமாக சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட முடியாமல் போனது. எதுக்குன்னா, உடம்பை குறைச்சி ட்ரிம்மாக நிற்கணும், முன்ன இருந்த மாதிரி நல்லா ஸ்லிம்மாக இருக்கணும் பார்த்தாங்க. கடைசியில் அவர்கள் சாப்பிட முடியாமலே போனது. மருத்துவமனையில் அனுமதிச்சாங்க, இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க, சலைன் போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அந்த மருத்துவமனையிலே பரிதாபகரமான நிலைமையில் அந்த சகோதரி ஒரு நாள் மரித்து போனார்கள். சாத்தான் எப்படி கொண்டு போகிறான் பார்த்தீங்களா? தேவாலயத்திலே உழைத்து கொண்டிருந்த, தேவாலயத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு ஆத்மா அந்த 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 குரல் வளத்தினால ஒரு பெருமையை கொடுத்து, ஒரு தற்பெருமையை கொடுத்து, அங்கேருந்து இடம் மாறி அடுத்த ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜிலேருந்து புகழுச்சாணிக்கு போகிற ஒரு ஸ்டேஜ் போனாங்க. உண்மைதான், நிறைய பேர் பாராட்டுகிற வண்ணமாக பாடினார்கள். உண்மைதான், கோடியாக சம்பாதித்தார்கள். உண்மைதான். ஆனால் அங்கே நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? ஒரு சூழ்நிலையில் அவங்களால சாப்பிட முடியாமலே போய் இளம் வயதிலேயே அந்த பாடகி பரிதாபமான ஒரு மரணத்தை எட்டினார்கள். கடைசி காலத்தில் உணர ஆரம்பித்தாங்க, நான் தேவனை விட்டு வழி விலகி போனேன், தேவாலயத்தை விட்டு வழி விலகி போனேன், சத்தியத்தை விட்டு வழி விலகி போனேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றதுக்கு பதிலாக ஊர் சுத்தினேன், தேவனை கனப்படுத்துவதற்கு பதிலாக ஸ்டேஜில் நின்று பாடிக்கொண்டிருந்தேன். என் தேவனுடைய அன்பை விட்டு நான் வெளியில் வந்துட்டேன், நான் பாவம் செய்தேன், அதனால் இன்றைக்கி எனக்கு சாப்பிட முடியாமல் போகுதுன்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சி அவங்க கடைசி காலத்தில் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார்கள். அவங்க கூட வந்தவங்ககிட்ட எல்லாம் சொன்னாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், தேவ சித்தத்துக்கு விரோதமாக போயிட்டேன், தேவனை விட்டு வழி விலகி போயிட்டேன். ஆனாலும் என்னவோ தெரியல, தேவன் அவர்களை இந்த உலகத்தில் உயிரோடு வைக்கலை, அவருடைய ஆத்மாவை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுங்கிறது பயங்கரமாக இருக்குமே. எதை நாம் சம்பாதித்து விடலாம் என்று நினைத்து போகிறோமோ, எதை ஆதாயப்படுத்தி கொள்ளலாம் என்று நினைத்து போகிறோமோ, எதில் மனமகிழ்ச்சியாக நாம் வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறோமோ, எதில் என் ஆசை இச்சைகளை நான் நிறைவேற்றி விடுவேன் என்று வைராக்கியமாய் நான் போகிறேனோ, அந்த பாதையிலேயே தேவன் என்னை சந்தித்தால் நான் சூன்யமாய் மாறிவிடுவேன். அடிப்படையாக எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் கூட கிடைக்காமல் போகும்.
கண்ணீரும் வேதனையும் துன்பமும் ஏமாற்றமும் தோல்வியும் மன அழுத்தமுமே எனக்கு பரிசாய் கிடைத்துவிடும். ஆகாரம் கொடுக்கிறவர் அவர், ஜீவனை கொடுத்திருக்கிறவர் அவர். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லுகிறவர். நம்மை குறித்து வைராக்கியமாய் இருக்கிறார், நம்மை குறித்து வைராக்கியமாய் இருக்கிறார். நீ போகிற பாதையை நான் அடைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னோடு நான் வழக்காடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை நான் சந்திக்கிற நாளிலே என் முகத்தை பார்த்து சொல்லுவதற்கு உன்னிடத்திலே ஒரு பதில் இருக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். 24வது வசனம், மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாய் வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். நன்மை வந்தது, நிறைவு வந்தது, வாழ்வு வந்தது, ஆசீர்வாதம் வந்தது, செழிப்பு வந்தது. ஆனால் இருதயமோ அந்நிய காரியங்களை தேடி ஓடுகிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யெஷூரனை கர்த்தர் போஷித்தார். அவன் நினம் துள்ளின போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யெஷூரன் கொழுத்து உதைத்தான். வாழ்க்கை வசதி வந்தபோது உதைத்தான். அருமையான தெய்வ ஜனமே, எவ்வளவு கிருபையை நம்ம கனப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது, எவ்வளவு அவசியமாக இருக்கிறது. 29வது வசனம் சேர்ந்து வாசிப்போம் வைராக்கியமாய். அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள், அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. அவர்களுடைய போஜன பானம் அவர்களுடைய வாயிலே இருக்கும் போதே தேவ கோபம் அவர்கள் மேல் எழுப்பினது. கொடுத்தாரு, ஆசைப்பட்டதை கையில் கொடுத்தாரு, அனுபவிச்சிடலான்னு தோணுச்சு, சமாளிச்சிடலான்னு தோணுச்சு, கிடைச்சிருச்சின்னு நினைச்சோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் அந்த வாயில் அந்த ஆகாரம் இருக்கும்போதே தேவ கோபம் அவர்கள் மீது எழும்பி அவர்களில் கொழுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று. இவ்வளவு நடந்த பிறகும் அவர்கள் அதிசயங்களை என்ன செய்யலையா? நம்பல, பின்னும் பாவம் செய்தார்கள். இவ்வளவு நடந்த பிறகு, இவ்வளவு அடி வாங்கின பிறகும் இல்லை, நான் அதை தான் பின்தொடர்ந்து போவேன், அதுதான் எனக்கு வேணும், அதை நான் எப்படியாவது சமாளிச்சிருவேன், நான் எப்படியாவது நான் ஆதாயப்படுத்திடுவேன். பாவம் செய்தார்கள். ஆகையால் அவருடைய நாட்களை விருதாவிலும் வருஷங்களை பயங்கரத்திலும் அவர்கள் கழிய பண்ணின மட்டுமல்ல, அவர்களை அவர் கொல்லும் போது அவரை குறித்து விசாரித்து அவர்கள் திரும்பி வந்த தேவனை அதிகாலமே தேட வேண்டிய நிலைமை வரும். தேவன் தன் கண்மலை என்றும் உன்னதமானவர் தான் தேவன் தங்கள் மீட்பர் என்றும் அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். திரும்ப திரும்ப என்ன சொல்றார் பாருங்க. இதை சொல்லிட்டு, ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினால் இச்சகம் பேசினார்கள், தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள். பொய், ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய், ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய். யார்கிட்ட? தேவனிடத்தில். அவள் இருதயம் அவரிடத்தில் நிலைப்படவில்லை, அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாக இருக்கவில்லை. கிருபையின் தேவனோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேக தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். அவர்கள் மாம்சம் என்றும் திரும்பி வராமல் அகலுகிற காற்றென்றும் நினைவு கூர்ந்தார். எத்தனையோ தரம் வனாந்தரத்திலே கோபம் ஊட்டினார்கள், அவந்தர வெளியில் இவரை விசனப்படுத்தினார்கள். அவர்கள் திரும்பி வந்து தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். என்ன செஞ்சிருவார் இவர்? பார்த்துடுறேன், என்ன பெருசாக கிழிச்சிருவார் இவர், போய்தான் பார்க்குறேனே, அவர் என்ன செஞ்சிடறாரு, அப்படி என்ன பண்ணிடுவார் அவர், நான் போய் பார்த்துடுறேன், நான் ஆதாயப்படுத்த பார்த்துடுறேன், எனக்கு எப்படி கிடைச்சிடும். மட்டுப்படுத்தினார்கள். இதெல்லாம் அவர்களுக்கு விரோதமாய் அவர்கள் செய்த பாவங்கள். அவருடைய கரத்தையும் அவர் சத்துருக்களுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமல் போனார்கள். எகிப்திலே தம்முடைய அடையாளங்களையும் சோவான் வெளியிலே அவருடைய அற்புதங்களையும் செய்தார். நதிகளை இரத்தமாய் மாற்றினார். ஆறுகளிலிருந்து ஜலத்தை குடிக்க பண்ணாதபடி பண்ணினார். யாரை? எதிராளிகளை அழிக்கும்படி வண்டு ஜாதிகளையும் அவர்களை கெடுக்கும் தவளைகளையும் அனுப்பினார். எல்லாம் நடந்தது, நமக்கு தெரியும். கல்மழை நடந்தது, பிள்ளைகளுடைய சங்காரம் நடந்தது, மிருக ஜீவன்கள் கல்மழையினாலே அடிக்கப்பட்டார்கள், அதுவும் நமக்கு தெரியும். உக்கிரமான கோபத்தையும் மூர்க்கத்தையும் சினத்தையும் உபத்திரவத்தையும் தீங்கு செய்யும் தூதர்களையும் அனுப்பினார். ஆனாலும் அவர்கள் கோபத்துக்கு வழி திறந்து அவள் ஆத்மாவை மரணத்திற்கு விலக்கி காக்காம ஜீவனை கொள்ளை நோக்கி ஒப்பு கொடுத்தார்.
சான்ஸ் இருந்தது, வாய்ப்பு இருந்தது ஜீவனை காப்பாற்றுறதுக்கு. ஆனால் அவருடைய மனக்கடினத்தின் நிமித்தம் அவர்கள் தங்களை எதற்கு ஒப்பு கொடுத்தாங்களாம்? அவருடைய கோபத்துக்கும், மூர்க்கத்துக்கும், சினத்துக்கும், உபத்திரவத்துக்கும், தீங்கு செய்யும் தூதர்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். 53வது வசனம். அவர்கள் பயப்படாதபடி அவளை பயத்திரமாய் வழி நடத்தினார். சத்துருக்களை கடல் மூடிப்படி. கிருபை, இரக்கம், தயவு இன்னும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். 56வது வசனத்தில் அவங்க புத்தியை திரும்பவும் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. 56வது வசனம் சேர்த்து வாசிப்போம். ஆனாலும் அவர்கள் உன்னதமான தேவனை பரீட்சை பார்த்து அவருக்கு கோபம் மூட்டி அவருடைய சாட்சிகளை கை கொள்ளாமல் போய் தங்கள் பிதாக்களைப் போல வழி விலகி துரோகம் பண்ணி மோசம் போக்கும் வில்லை போல துவண்டு மேடைகளினால் கோபம் மூட்டி விக்கிரகங்களினால் எரிச்சல் மூட்டினார். தேவன் அதை கேட்டு உக்கிரமாகி இஸ்ரவேலை மிகவும் வெறுத்தார். திரும்ப 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 பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ணுவார் அவர்? சொல்லுங்க பார்ப்போம். வெறுத்தார். தேவனுடைய வாசஸ்தலமாகிய சீலோவை விட்டு விலகினார். தமது பலத்தை சிறையிருப்புக்கும் தமது மகிமையை சத்துருவின் கைக்கும் ஒப்பு கொடுத்துட்டார். போ, அடிமையாய் போ. 70 வருஷம் 70 வருஷம் அடிமையை ஒப்பு கொடுத்துட்டார் இஸ்ரவேல் ஜனங்களை. அடிமைனா எப்படின்னா, அந்நிய தேசத்திலே ஆண்டோடைய பாடல்களை கூட பாட முடியுமான்னு கேட்குறாங்க. அப்படிப்பட்ட அடிமைத்தனம் அருமையான தேவஜனமே. தமது ஜனத்தை பட்டயத்துக்கு இரையாக்கி சுதந்திரத்தின் மேல் கோபம் கொண்டால் வாலிபரை அக்கினி பட்சித்தது. தெளிவாக இருக்க கர்த்தருடைய வார்த்தை. வாலிபரை அக்கினி பட்சித்தது. அவர்கள் கன்னியாஸ்திரிகள் வாழ்க்கைப்படாதிருந்தார்கள். அவருடைய ஆசாரியர்கள் பட்டயத்தால் விழுந்தார்கள். விதவைகள் அளவில்லை. ஆண்டவர் நித்திரை தெளிந்தவரை போலும் திராட்சரசத்தால் கெம்பிக்கிற பராக்கிரமசாலை போலும் விழித்தார். யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார். சத்துருக்களை பின்பாக அடித்தார். நிந்தையை வரப்பண்ணினார். ஆனால் யூதா கோத்திரத்தை தமக்காக பிரியமான சியோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார். தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மலைகளைப் போலவும் என்றைக்கும் நிற்கிற தம் அஸ்திபாரப்படுத்தின பூமியைப் போலவும் கட்டினார். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டார். ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தமது ஜனமாகிய யாக்கோபையும் சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். அவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கையினால் திறமையினால் நடத்தினான். அருமையான தேவஜனமே, இன்றைக்கு இந்த ஜீவ வார்த்தைகளை, எச்சரிப்பின் வார்த்தைகளை கர்த்தர் ஏன் கொடுக்கிறார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நாம் கர்த்தருடைய வைராக்கியத்தில் எவ்வளவு நிலைத்திருக்க வேண்டும், அவரை எவ்வளவு கனம் பண்ண வேண்டும், அவருடைய சித்தத்துக்கு எவ்வளவு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆபத்துக்கள் வரும் முன்னே, போராட்டங்கள் வரும் முன்னே, நிரந்தரமான பிரச்சனைகள் வரும் முன்னே நம்முடைய வாழ்க்கையை ஆண்டோடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து, தகப்பனே உமக்கு நான் உண்மையாக இருப்பேன், உம்முடைய அன்புக்கு நான் உண்மையாக இருப்பேன், உண்மை விட்டு வழி விலகி போக மாட்டேன், திரும்ப திரும்ப செய்த தவறையே நான் செய்ய மாட்டேன், என் ஆத்மாவை உம்முடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்குறேன். கரவல் ஆடுகளை நடத்துவதைப் போல நடத்துகிற ஒருவருடைய கரத்தில் என்னை நீங்கள் ஒப்பு கொடுங்க. உண்மையின்படி மேய்க்கிறவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுங்க. கையின் திறமையினால் மேய்க்கிறவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுங்க. இருதயத்தின் உண்மையின்படி மேய்க்கிற ஒருத்தனுடைய கரத்தில் என்னை நீங்கள் ஒப்பு கொடுங்க. இனியும் நான் துன்பத்தையும் வேதனையும் கண்ணீரையும் நிந்தனையும் அவமானத்தையும் அனுபவிக்காதபடிக்கு நம்முடைய உண்மையிலே நிலைத்திருக்க எனக்கு கிருபை பாராட்டுங்க. அருமையான தெய்வஜனமே, இந்த எச்சரிப்பின் சத்தம் ஏன் இன்றைக்கு வந்திருக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் பேசுகிறதை ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தில் உண்மையாய் பேசியிருக்கிறேன், உள்ளபடி பேசியிருக்கிறேன். இந்த சத்தம் யாருக்கோ ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த சத்தத்தில் எனக்கும் சில காரியங்கள் இருக்கிறது. நானும் இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்றைக்குமே நான் உங்களை காமிச்சு நீங்கன்னு நான் பேசுகிறேன் இல்லை, உங்களுக்கு தெரியும். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது, எச்சரிப்பின் சத்தம் வரும்போது அது என்னையும் தொடும். எனக்கு தெரியும் எதில் ஆண்டவர் என்ன தொடுறாருன்னு. அதை நான் ஏற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். ஆமீன். கண்களை மூடி ஜெபிப்போம். தெளிவான தீர்மானங்களை செய்யுங்க தேவ சன்னிதானத்தில். இது விளையாட்டல்ல. எந்த காரியத்தில் கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார், எதில் நம்ம வீக்காக இருக்கோம், எதில் பலவீனமாக இருக்கோம், எதில் நம்ம வழி விலகி போய்கொண்டிருக்கிறோம், எதில் நம்முடைய கால்கள் தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிறது, எதில் தேவ சித்தத்தை நாம் பிரியப்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்,
எதில் நம்முடைய ஆசை இச்சைகள் நம்மை மேற்கொண்டிருக்கிறது? எதை சாதித்து விடலாம் என்று நினைத்து போய் கொண்டிருக்கிறோம்? கர்த்தர்கிட்ட தெளிவாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் மனசு எதுவாக இருந்தாலும், என் மனசின் ஆசை எதுவாக இருந்தாலும் உம்முடைய சித்தம் தான் எனக்கு. கடைசியில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான். என் வழிகளை நான் தாறுமாறு ஆக்கி கொண்டு என் வாழ்க்கையை சீரழித்து கொள்ள மாட்டேன். உம்முடைய கரத்தில் நான் இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு ஒரு வட்டம் போடுங்க ஆண்டவரே. என்னை சுற்றி நீங்கள் ஒரு வட்டம் போடுங்க. என்னை சுற்றி ஒரு வட்டம் போடுங்க ஆண்டவரே. அந்த வட்டத்தை தாண்டி நான் போகக்கூடாது. அந்த வட்டத்துக்குள்ளே வேறு யாரும் வரவும் விட மாட்டேன். நான் 1008 பேரை என் வட்டத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு நான் மனசில் நினச்சிட்ருப்பேன். ஆனால் ஆண்டவரை, என்னை சுற்றி நீங்கள் போடுற வட்டத்தை விட்டு நானும் வெளியில் போக மாட்டேன். உனக்கு பிரியமில்லாத யாரையும் அந்த வட்டத்துக்குள்ளே நான் கொண்டு வர மாட்டேன். இந்த காரியத்தில் நான் உனக்கு உண்மையாக இருப்பேன், வைராக்கியமாக இருப்பேன் ஆண்டவரே. இதற்காக நான் என்ன தியாகம் செய்ய வேண்டியிருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் செய்ய ஆயத்தமாக இருக்கேன். எனக்கு நீங்கள் வேணும், உங்கள் அன்பு வேணும், உங்களுடைய கிருபை வேணும், நீங்கள் கொடுத்த ரட்சிப்பு வேணும். இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு வேணும். அந்த பரிசுத்த ஆவியானுடைய சமாதானம் வேணும். அந்த பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனை வேணும். அந்த பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதல் எனக்கு வேணும். என் இருதய கடினத்தை எடுத்து போடுங்க. என் நெஞ்சு கடினத்தை எடுத்து போடுங்க. வணங்காத கழுத்தை வணங்க வைங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எந்த பகுதியில் எனக்கு பிரச்சனை இருக்கோ அந்த பகுதியில் இனி நான் ஆண்டவரே உமக்கு உண்மையாக வாழ்வதற்கு நீங்கள் எனக்கு கிருபை அருளுங்க, இறக்கம் செய்யுங்க. சங்கீதத்தில் 51வது சங்கீதத்தில் தாவீது பாவம் செய்த போது மனம் கசந்து அழுகிறார், கண்ணீர் விட்டு கதறுகிறார். பாவம் எப்பொழுதும் நமக்கு முன்பாக இருக்கிறது. உள்ளிந்திரியங்களிலே உண்மை இல்லை. ஆண்டவரே மன்னிங்க, ஆண்டவரே மன்னிங்க, ஆண்டவரே மன்னிங்க, ஆண்டவரே மன்னிங்க, ஆண்டவரே என்ன மன்னிங்க. உம்மை நினைக்காத காலங்கள், வழி விலகி போன காலங்கள், உம்மை மட்டுப்படுத்தின காலங்கள், உம்மை கனப்படுத்தாத காலங்கள், எச்சரிப்பின் சத்தத்தை மீறி போகிற காலங்கள், மன்னிங்க ஆண்டவரே. நான் எல்லா சூழ்நிலைகளிலும் உமக்கு உண்மையாக இருப்பேன்ப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் உமக்கு உண்மையாக இருப்பேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். இப்படி எழுந்துட்டு இருப்போமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? தகப்பனே, இந்த நாளில் இந்த ஊழியத்தை நிறைவேற்ற கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தேடி வந்த பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருடைய கிருபையின் கரம் ஒவ்வொருவரோடும் வழிநடத்தவும் ஆதரிக்கவும் ஆசீர்வதிக்கவும் வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த வாரம் முழுவதுமே உடைய பிரசன்னத்தின் மேன்மையினாலும் மகிமையினாலும் தேவரீரங்களை நிரப்புங்க. பேசுகிற தெய்வம் தொடர்ந்து எங்களோடு பேசிக்கொண்டே இருங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடி பொழுதும் பேசிக்கொண்டே இருங்க. நாங்கள் கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லுகிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இணைந்து சொல்வோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும், மிஷனரி குடும்பத்தோடும், தூரத்தில் இருக்கிற நம்முடைய பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகளோடும், உலகம் எங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் இன்றும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. God bless you. God bless you.